தொழுகையில் வானத்தை பார்ப்பது, தக்பீர் கட்டிட்டு சில சகோதரர்கள் இருக்கிறாங்க எப்பவுமே இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னும் சில சகோதரர்கள் இந்த சமயம்லாம் இப்படி ஒரு கண்ணை பிரட்டி இப்படி மேல பார்ப்பாங்க. வானத்தை ஹராம், அது ஹராம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்படி வானத்தை நோக்கி பார்ப்பவர் பயப்பட வேண்டாமா, அவருடைய பார்வையை அல்லாஹ் பறித்து விடுவதை. எனவே இந்த வானத்தை நோக்கி பார்க்கிறது. ரெண்டாவது தக்பீர் ஆட்டிட்டு இன்னும் கொஞ்சம் பேர் வேலை என்ன, ஆறு வாரான், ஆறு போறான், ஆறு என்ன ஷர்ட் போட்டுக்கிறிக்கான், ஷர்ட்ல பின்னுக்கு என்ன எழுதிருக்கு, இதெல்லாம் தக்பீர் ஆட்டி தான் பார்த்துக்கிருப்பார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி பார்வையை பறித்து கொண்டு போவது ஷைத்தானுடைய ஒரு வேலை என்று சொன்னார்கள். அப்ப நம்ம பார்க்க வேண்டிய இடம் எது, நிலத்தை பார்க்க வேண்டிய, சுஜூ செய்ய இடத்தை பார்த்துட்டு இருந்தோம் என்றால் நம்முடைய தொழுகையில கான்சன்ட்ரேஷன் வரும், தொழுகையில ரூஹானியத் வரும், உயிரோட்டம் வரும். அடுத்தது அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் நிறைய பேருடைய பிரச்சனை இமாமை முந்துவது. அல்லாஹ்னக்குள்ள அவர் சுஜூதில் இருப்பார், இமாம் அப்ப இடையில இருப்பார், இவர் சுஜூது பேத்துவார். அதே போல அவர் அல்லாஹ் எடுக்கக்குள்ள நிலைக்கு வந்துடுவார். சமி என்னக்குள்ள அவர் ரப்பனா லக்கல் ஹம்து சொல்லி நிறைய பார்த்திருப்பீங்க. இதுவும் பாரதூரமான ஒரு தவறு. இமாமை முந்துகிறவர் பயப்பட வேண்டாமா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இமாமை முந்துகிறவர் பயப்பட வேண்டாமா, அவருடைய தலையை அல்லாஹ் கழுதையின் தலையாக மாற்றுவதை. அப்ப எவ்வளவு பாரதூரமான விஷயத்தை இவ்வளவு சிம்பிளா செஞ்சுட்டு இருக்கிறோம் அறியாமையினால. அப்ப இமாமோடையே போயிட்டு இருக்கணும். இமாம் ரசூலுல்லாஹி சொன்னா, இதா கப்பர ஃபகப்பிரு, அவர் தக்பீர் சொன்னதுக்கு பிறகு நீங்க தக்பீர் சொல்லுங்கள். இதா ரகஅ ஃபர்கஉ, அவர் ருக்கு செஞ்ச உடனே நீங்க ருக்கு செய்யுங்க. இதா சஜத ஃபஸ்ஜுது, அவர் சஜிதா செஞ்ச உடனே நீங்க சஜிதா செய்யுங்க. இதா சல்லம ஃபஸல்லிமு, அவர் சலாம் கொடுத்து முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க சலாம் கொடுங்க. அப்ப இமாமை பின்துயர்வதுதான் இமாம் நியமிக்கப்பட்டதன் நோக்கம். இன்னமா ஜுஇலல் இமாமு லியுத்தம்ம பிஹி, இமாம் ஆக்கப்பட்டதெல்லாம் அவரை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டும் என்பதற்காக. அப்ப இமாம ஃபாலோ பண்ணிட்டு போகணும். இன்னும் சில சகோதரர் இருக்கிறாங்க, அவர் வருவார், அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் காட்டுவார், இமாம் ருக்குக்கு போய்த்திருவார். இவர் அதுக்கு பிறகு வஜ்ஜஹத் ஓதி, அல்ஹம்து ஓதி, குல் ஹுவல்லாஹு ஓதி, அதுக்கு பிறகு தான் ருக்குக்கு போவார். அப்ப இமாம் எங்க இருப்பார் அந்த டைம்ல, சுஜூதுல இருப்பார். இவர் அப்படி மெதுவா போய் இமாம பிடிச்சிட்டு இமாம் சலாங் கொடுக்கக்குள்ள இவரும் சலாங் கொடுத்துருவார். இது பச்சை போல, இவருடைய இந்த ரக்காத் சேராது. இப்படி நிறைய பேர் தொழுகையை வேஸ்ட் பண்றவங்க. அப்ப இமாமை முந்தவும் கூடாது, இமாமை விட்டு பிந்தவும் கூடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது அன்புள்ள சகோதரர்களை, சில சகோதரர்களை நம்ம பள்ளிக்குள்ள பார்க்கிறோம். எப்படின்னா, இமாம் சுஜூதில் இருப்பார், இப்படி சுத்தி சுத்தி நிற்பாங்க, அல்லது இமாம் அத்தஹியாத்தில் இருப்பார், சுத்தி சுத்தி நிற்பாங்க.